Secondary English, lesson 3rd, Gondiba. Gondiba, a hero. I am sure you will agree that you all face difficulties and problems. How do you deal with them? Do you feel defeated and frustrated, or you consider various possibilities and try to find solutions? There are some people who, in spite of their own difficulties, are able to understand others' problem and are ready to help them. Such people are real heroes. சரி, இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், மென்டலி டிஃபிகல்ட்டி இருக்கலாம், இல்லாட்டி மற்றவங்களால கூட அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு தெரியாதவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, கை கால் இல்லாதவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ், டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க, பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, இவங்கெல்லாம் எப்படி தன்னோட ப்ராப்ளமை டே டு டே லைஃப்பில் டீல் பண்ணுறாங்க? இவங்க எல்லாமே உண்மையாகவே பார்த்திங்கனாக்கா லைஃப்பில் ரொம்ப டிஃபீட்டடாக ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க சொல்யூஷனை ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்களோட ஓன் டிஃபிகல்ட்டிஸை புரிஞ்சிக்க முடியுது, அதுவும் இல்லாமல் அவங்க மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸையும் ஈஸியாக புரிஞ்சிக்கிறாங்களா? அப்படி புரிஞ்சிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ரியல் ஹீரோஸ். அதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்க பிரச்சனையை நம்ம மனசை புரிஞ்சிக்கிறது தான் ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க. பிஃபோர் யூ ரீட், திங்க். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆன் சீயிங் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னாக்கா அவங்களுக்கு ஒரு செயல்பாடு உடம்புல வேலை செய்யாது. கண்ணு தெரியாமல் இருக்கலாம், காது கேட்கலாமல் இருக்கலாம், கை கால் இல்லாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. Do you think that differently able people can be self-reliant and economically independent? நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களால எல்லா வேலையும் அவங்களாலையும் பண்ண முடியும், அவங்க அவங்களே சம்பாரித்து அவங்கள நார்மலான லைஃப் அவங்க வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஜென்ரல் ஆட்டிடியூட் ஆஃப் சொசைட்டி டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள்? இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளில் இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்குறாங்க. What are the different ways in which differently able people contribute to our society? அதே ஆட்டம் இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள் நம்ம சொசைட்டிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. வாட் கேன் சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் டூ டு மேக் தேர் கான்ட்ரிபியூஷன் ஈவன் பெட்டர் அண்ட் பிக்கர்? அதே ஆட்டம் நம்ம கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி மக்களில் இந்த மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கு அவங்களோட லைஃப்பில் முன்னேறத்துக்கு என்ன மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ். Let us read the story of Gondiba, who is visually challenged. Let us find out what he does that makes him a hero and help him to become economical independent. ஸோ நாம் இந்த கதையில் பார்த்திங்கனாக்கா காண்டிபாங்கிற ஒரு பையனை பற்றி பார்க்க போகிறோம். அவர் அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது. அந்த பையன் என்ன செஞ்சதுனால ஹீரோவாக எல்லோரும் அந்த பையனை பார்க்குறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். Gondiba Gaikwad hated begging, but in famine in Maharashtra in 1972 to 1973 had driven him from his home in Aurangabad to Mumbai in search of bread. At first, he had tried selling brooms. Unfortunately, he had little luck selling his goods. He soon learnt that Mumbai is a generous to beggar, especially blind beggars, and 25-year-old Gondiba was blind. He had become blind with smallpox at the age of 8. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காண்டிபா கைக்வாட், இதுதான் அவரோட முழு பேர். இது ஒரு கதை கிடையாது, ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஸோ காண்டிபாங்கிற ஒரு சின்ன பையன் பிச்சை எடுக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அதே மாதிரி 1972 1973
அவன் வந்து மகாராஷ்டிரா, அதாவது பாம்பே இருக்கிற ஸ்டேட்டு, மகாராஷ்டிராவுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆனால் அவனோட வீடு எங்கே இருந்துச்சுனாக்கா அவுரங்காபாத்தில் இருந்துச்சு. ஸோ மும்பைக்கு போனார். எதுக்காக? சர்ச் ஆஃப் பிரெட்டுனாக்கா சாப்பாட்டுக்காக, பொழைக்கிறதுக்காக போனார் பாம்பேக்கு. அப்புறம் அவர் வந்து முதல்ல ஆரம்பத்தில் விளக்கமாறு விற்று சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணார். பட் அவரோட லக்கு என்னமோ சரியில்லை போல் தெரியுது, அந்த விளக்குமாறு அதிகமாக விற்கலை. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார், பாம்பேயில் வந்து பெக்கர்ஸு நிறையாவே சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் மெயினாக பார்த்திங்கனாக்கா பிளைண்ட் பெக்கர்ஸ், கண்ணு தெரியாத பெக்கர்ஸ்க்கு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறமா 25 வருஷம், அந்த காண்டிபாக்கு வந்து வயசு 25. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் அப்படி அவருக்கு ஆச்சுன்னா, சின்ன வயசில் அவருக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு. அவரோட 8வது வயசில் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு, சின்ன அம்மன்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்ததுனால அவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. இதுதான் அவரோட இன்ட்ரடக்ஷன். It was a cloudy day in Golibar, the large slum colony in Ghatkopar, northeast of Mumbai. Gondiba lived there with Tukaram and Tukaram's wife, Yalan Bai. It was the end of the monsoon. In the middle of a open area in the colony there was a well. It was full of blackish green water. Nothing could be seen more than a few centimeters below the surface. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காண்டிபாங்கிறது நார்த் ஈஸ்ட் மும்பையில் காட்கோப்பருங்கிற ஒரு இடம் இருக்குது. அது ஃபுல்லாக சேரி, தட் இஸ் ஸ்லம்முன்னு சொல்லுவாங்க, ஸ்லம் ஏரியா. அங்கே வந்து கோலிபாருங்கிற ஒரு இடத்துல இருந்தார். அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு க்ளவுடியான டே. க்ளவுடினாக்கா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக மழை சீசனு, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேகமூட்டம் அதிகமாக இருந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. காண்டிபா வந்து யார் கூட தங்கியிருந்தார்னா, மும்பையில் துக்காராம் சொல்லிட்டு ஒரு ஆள் கூட, துக்காராமும் அவங்க ஒய்ஃபு ஏலன் பாய், இவங்க 2 பேர் தான் காண்டிபாவை அவங்க வீட்டில் அடைக்கலமாக வச்சுருந்தாங்க. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அது எண்ட் ஆஃப் மான்சூன் சீசன் முடிகிற டைமில் பார்த்திங்கனாக்கா ஒரே ஓப்பன் ஏரியா, அவங்க காலனியில் ஓப்பன் ஏரியாவில் ஒரு வெல் இருந்திருக்கு. வெல்லுனாக்கா கிணறு, ஓப்பனான கிணறு, எந்த ஒரு சேஃப்டியெலாம் இல்லாமல் மூடாமல் ஓப்பனாக இருக்க ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுல பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வந்து பிளாக்கிஷ் க்ரீனில் இருக்கும், அதாவது கருப்பு கலர்ந்த ஒரு பச்சை கலரு, இந்த மாதிரி இருக்க பிளாக்கிஷ் க்ரீனில் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அது எட்டி பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஒரு சில சென்டிமீட்டர் தான் தெரியுமே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. The well was highly useful to the people who lived in surrounding huts. They had dug it 2 years before because the only water tap in the colony was not enough for the slum's growing population. There had never been any money for a wall around the well. The mouth of the wall had gradually widened as the soil and rocks of the sides fell in. The bottom was narrow, muddy, and filled with weeds. The well was dangerous, but it had been there for so long that no one worried about it. It seemed harmless. Gondiba had returned to the slum to eat a little food which Yelanbai had prepared. His day's begging usually ended when he had collected ₹5 or ₹6 in his small gunny bag. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெல்லு, அந்த கிணறு பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஹட்டு, அந்த மக்களோட ஹட்டு குடிசையை சுற்றி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப, அந்த காலனி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கிணறு. ஏன்னா அந்த கிணறு வந்து வெட்டி 2 வருஷம்தான் ஆகுது. ஏன் அந்த கிணறு வந்து வெட்டினாங்கனாக்கா, அங்கே ஒரு பைப் இருந்திருக்கு அந்த காலனியில், அந்த ஒரு பைப் மட்டும் இவங்க பாப்புலேஷன், அதாவது இவங்க காலனியில் இருக்க பாப்புலேஷனுக்கு பத்தலை. அதனால் எல்லோரும் சேர்ந்து அந்த கிணறை வெட்டியிருக்காங்க. அந்த கிணறு வெட்டினாங்க. பட் அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, வால் கட்டுறதுக்கு, கிணத்தை சுற்றி செவுறு கட்டுறதுக்கு காசு இல்லை. அதனால் அது ஓப்பனாக விட்டுட்டாங்க. அந்த கிணறுல பார்த்திங்கனாக்கா அந்த வாலில் ஒரு சைடில் வந்து கீழே விழுந்திருக்கும், வெறும் ராக்ஸ் எல்லாம் கீழே விழுந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து காண்டிபா அவர் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏலன் பாய் வந்து மத்தியானம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க.
அவர் வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தார். எப்போது? 1972 1973, அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் 5 ரூபா 6 ரூபா ரொம்ப அதிகம். Suddenly there were shout and sound of great confusion. Gondiba and Yalanbai were startled. Someone's fallen in the well. They heard a woman cry. ஸோ நம்ம மத்திய நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, காண்டிபா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, காண்டிபாவை ஏலன்பாயி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஒரு சத்தத்தை கேட்டாங்க. என்னன்னாக்கா, ஒரு லேடி வந்து கத்திகிட்டு இருக்காங்க, ஐயோ யாரோ கிணத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Gondima set aside his meal and said urgently, "Quick, lead me there." Within a minute, the blind beggar and the woman reached the well and pushed their way through the small groups at the mouth of the well. In second, Gondiba pulled off his shirt and slipped into the water. Two boys were already paddling around trying to find young Arvind, who had fallen off tree trunk while drawing water. The boys could not dive. சரி, உடனே என்னாச்சு, அந்த சத்தத்தை கேட்டோன்னே, அந்த லேடி கத்துற சத்தம் கேட்டோடனே காண்டிபா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அந்த ஏலன்பாய் கிட்ட, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா, காண்டிபா வந்து என்ன பண்ணார், அவர் ஷர்ட்டை கழட்டி டக்குன்னு கீழே அந்த கிணத்துல குதிச்சிட்டாரு. ஆல்ரெடி அங்கே 2 பசங்க கிணத்துல குதித்து அந்த பையனை தேடிட்டு இருந்தாங்க. அந்த விழுந்த பையனோட பேர் அரவிந்து. அவன் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கும்போது அந்த ட்ரீ ட்ரங்க், அதாவது மரக்கிளை ஒழிஞ்சு கீழே கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். அவனை காப்பாற்றுறதுக்கு தான் ஆல்ரெடி 2 பசங்க உள்ளே குதிச்சிருக்காங்க. காண்டிபாவும் டக்குன்னு ஷர்ட்டை கழட்டிட்டு உள்ள கிணத்துல விழுந்துட்டான். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா காண்டிபாக்கே கண் தெரில, அப்புறம் கீழே கிணத்துல விழுந்து என்னெல்லாம் பண்ண போகிறாருன்ற ஒரு டவுட் வரலாம். பார்க்கலாம் என்னன்ட்டு. Gondiba had been a good swimmer as a young boy before he lost his sight, but years of poverty he made him weak. Once he had been able to dive deep into the well around his village to pick up shining bits of broken potteries that he and his friends would throw in as part of game. But it had been many years since he had tried to hold his breath long enough to get the bottom of the well. ஸோ காண்டிபா வந்து ஒரு நல்ல ஸ்விம்மராக இருந்திருக்காரு சின்ன வயசில். அதாவது 8 வயசுக்கு முன்னாடி, ஏன்னா 8 வயசு தான் அவர் கண்ணுக்கு போயிடுச்சு ஸ்மால் பாக்ஸ் வந்து. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்விம்மராக இருந்திருக்காரு. ஆனால் அவரோட காசு இல்லாதனால, அவரோட ஏழ்மையால், பூவராக இருந்ததுனால அது வந்து அந்த ஸ்விம்மிங் இது வந்து அவருக்கு வீக், ப்ராக்டிஸ் விட்டு போச்சு. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ரொம்ப டீப்பாலாம் கிணத்துல டைவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஷைனிங் பிட்ஸ் இருக்கும், போட்ரி, அதாவது பானை உடஞ்சிருக்க ஷைனிங் பார்ட்ஸ் எல்லாம் அந்த கிணத்துக்குள்ளே இருக்கும். ஸோ சின்ன வயசில் கிணத்துக்குள்ளே போய் அந்த ஷைனிங் பிட்ஸ் எல்லாமே, ஆழமாக இருக்க ஷைனிங் பிட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் வந்து ரொம்ப நேரத்துக்கு அவரோட மூச்சை வந்து சின்ன வயசில் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தார். அது ஸ்விம்மிங்க்கு அவருக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப வருஷம் இருந்தாலும் அந்த ப்ராக்டிஸ் அவருக்கு விட்டு போச்சு. Gondiba floated on the surface for a moment, then took a deep breath and dived, carefully feeling his way along the rocks on the side of the wall. Well, he reached the bottom. His feet sank into a soft mud. He felt nothing but the mud and a slippery weeds. Tired and with his breath running out, he came to surface. ஸோ இப்போ காண்டிபா ஃபஸ்ட் டைம் உள்ளே போனார். உள்ளே போகும்போது நல்லா டீப் ப்ரீத் எடுத்து, ஃபஸ்ட்டு மேலே தண்ணிக்குள்ளே மிதங்கிட்டு டீப் ப்ரீத் எடுத்து அப்புறம் உள்ளே போனார் ஆழமாக. அப்படியே வெள்ளோட செவரை பிடிச்சிட்டு, ராக்ஸை பிடிச்சிட்டு கீழே போனார். கீழே போனாக்கா ஒரு மட்டு, அங்கே வெள்ளோட கீழே என்ன இருக்கும், கிணத்துக்கு கீழே கடைசிட்டு என்ன இருக்கும், சாஃப்ட் மட்டு இருக்கும். அது அவர் காலில் பட்டுச்சு. ஒரு சில வீடுனாக்கா விதைகள்லாம் பட்டுச்சு. அதை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் ப்ரீத்திங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சதுனால மறுபடியும் அவர் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டார். அதாவது மேலே வந்துட்டார், கிணத்துக்கு மேலே தண்ணியில் மிதங்கிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு. It was now 2 minutes since Arvind had fallen in. His aunt, with whom he lived, was at the well. As Gondiba surfaced without the boy, he heard her wailing.
ஸோ அரவிந்த் வந்து அந்த தண்ணியில் விழுந்து கிணத்த வந்து 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ அதேட்டம் அந்த அரவிந்தோட அத்தை பார்த்திங்கனாக்கா அவரும் அங்கே வந்திருக்காங்க. ஸோ காண்டிபா வந்து வெறும் கையில் ஃபஸ்ட் டைமுக்கு உள்ளே மூழ்கி வெறும் கையில் மேலே வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.